ரஜினி சார் முத்து படத்துல சொன்ன மாதிரி விக்கல், இருமல், தும்மல், ஏப்பம் இது எல்லாமே மனிதர்களுக்கு சாதாரணமா வரக்கூடியதுதான். ஆனா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி ஏப்பம் விட்டுக்கிட்டே இருந்தா அவனுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இதை தாண்டி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது அஜீரண கோளாறா இருக்கலாம், இல்ல இரைப்பை அல்சரா இருக்கலாம், இல்ல அசிடிட்டியா இருக்கலாம், இவ்வளோ புற்றுநோயோட ஆரம்ப காலகட்டமா கூட இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி கல்லீரல், பித்தப்பை, கணையத்துல கூட ஏதாவது கோளாறா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க மருத்துவரை பார்த்து தான் ஆகணும். அட் த சேம் டைம் இந்த அஜீரண கோளாறுனால எல்லாம் அந்த ஏப்பம் வருது அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு சில ஃபுட் இருக்கு. என்னன்னா இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எடுத்துக்கங்க. பப்பாளி பழம் டெய்லி ஒரு கப் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுங்க. ஏப்பம் வர்றப்ப தண்ணி குடிக்கிறீங்கன்னா அண்ணாந்து குடிக்காம வாய் வச்சு பாத்தீங்க அப்படின்னா குடிங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏப்பம் குறையிறதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இதை தாண்டி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி வாக்கிங்க போட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏப்பம், அசிடிட்டி எந்த பிரச்சனையும் வராது.